நல்லா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா நாளடைவில் நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு கொள்ளு உங்களுக்கு தேவைப்படும். வெயிட் லாஸ்னாலே கொள்ளு தானேங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன். இதை குடிக்கும்போது ரெகுலராக நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, கெட்ட கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், உடல் எடை குறையணுங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரேவிங்ஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? அதே மாதிரி அதிகமான உடல் எடை ஒரு 80-90, இன்றைக்கி நிறைய பேர் சாதாரணமாக 100 கிலோவுக்கு மேலேயும் இருக்கும். அதனாலேயும் உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ ஒபிசிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக ஃபேட்டி லிவர், கண்ணை மூடி கண்ணை திறந்தால் எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குங்க. இந்த ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா நாளடைவில் நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் பாதிப்புக்கு உள்ளாக ஆரம்பிச்சிரும். காமாலை ஜாயிண்டிஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் ரொம்ப ஒரு ஹார்ட்டும் சரி, நமக்கு லிவரும் சரி பாதிப்புக்கு உள்ளாகுது. அதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால மூட்டுகளிலும் நமக்கு வலி ஏற்பட்டு ஒரு பிரச்சனையை தருதுன்னு சொல்லலாம். இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. வெயிட் கெயின் அதிகமாக போயிட்டே இருக்குது, வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு மூட்டு வலி வேறு வந்துடுச்சு, இதை வச்சுட்டு நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது? இதுக்கான ஒரு ஸ்பெஷல் டயட் நமக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு பொடி நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு கொள்ளு உங்களுக்கு தேவைப்படும். வெயிட் லாஸ்னாலே கொள்ளு தானேங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன். இதை எப்படிலாம் பயன்படுத்தலான்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். கொள்ளு ஒரு 500 கிராம்ஸ், அரை கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் நம்ம கொலஸ்ட்ராலை உடல்லிருந்து வெளியேற்றக்கூடியது. ஸோ அரை கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. இதனோட வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கை இலை பொடி. ஸோ முருங்கை இலையை நம்ம நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 200 கிராம் அளவுக்கு முருங்கை இலை, நமக்கு உலர்ந்த இலைகள் தேவைப்படும். ஸோ இதை மிக்சிலேயே அரைச்சி நல்லா பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா முருங்கை இலை பொடியை உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதையும் ஒரு 200 கிராம்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த 500 கிராம்ஸ் கொள்ளு இருக்குது இல்லைங்களா, அரை கிலோ கொள்ளு லேசாக வறுத்துட்டு இதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதனோட அந்த முருங்கை இலை பொடியும் மிக்ஸ் பண்ணிடணுங்க. இதனோட வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா, 100 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும், 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும். அவ்வளோதாங்க. இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடரை நம்ம என்னென்ன பண்ணலாம், மல்டிபர்பஸ் அப்படின்னே சொல்லலாம். பல விஷயங்களுக்காக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னென்ன டைப்பில் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, காலையிலே இதை டீ மாதிரி குடிக்கலாங்க. ஒரு 3 கிளாஸ் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் ஃபுல்லாக எடுத்து போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இது 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம குடிக்கலாம். இதை குடிக்கும்போது ரெகுலராக நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, கெட்ட கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 3 டேஸ் குடிக்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பாடியை லைட்டான மாதிரி இருக்கே. அதுவும் காலையில் நிறைய பேர் நீங்கள் வாக்கிங் போவீங்க இல்லையா, ஸோ வாக் பண்ணுற ஹேபிட் உங்களை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வாக்கிங் போகிறீங்கன்னா இதை குடிச்சிட்டே போகலாங்க. கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும், சுகர் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். மூட்டு வலி இருக்கிறவங்களும் இந்த டீயை நம்ம குடிக்கலாம். ஸோ இதை டீ மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகள், கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். வேறு எப்படிங்க இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மில்லட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஏதாவது ஒரு சிறுதானியம், ஸோ திணையோ சாமையோ நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இதில் முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு குதிரைவாளியும் நமக்கு பயன்படுது, பனிவரகும் பயன்படுது.
ஸோ இதில் நம்ம தேவையான அளவு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துட்டோம்னா அதனோட இந்த பொடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தவறாமல் இதை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ஸோ காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி பொடியை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பவுடரை நீங்கள் இட்லியோ தோசையோ சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு நம்ம பொடியாக நல்லெண்ணெய் விட்டு பொடியாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இட்லி தோசை மாவோடு சேர்த்து நம்ம இட்லி தோசை செய்தும் நம்ம சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்தந்த வகைகள் எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் உடலில் அந்த பேட் கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கு, நிறைய பேருக்கு அடிவயிற்று பகுதியில் ஒரு தொப்பை இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான உடல் எடை இருக்கிறவங்க நடக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க, மூட்டு வலி இருக்கும். ஸோ அதுக்குமே நான் ஒரு ஸ்பெஷல் மெடிசன் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா பிரண்டை வடகம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ பிரண்டை வடகம் அப்படின்னு சொல்கிறது ஒரு டேப்லெட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான். ஸோ இதை வாயில் போட்டு நம்ம சூ பண்ணிக்கிட்டே வரலாம். சப்பி சாப்பிட்றது இல்லை மாத்திரை மாதிரியும் விழுங்கிடலாம். இதில் பிரண்டை வடகம் எடுக்கும்போது அஜீரண பிரச்சனைகள் இருந்தாலும், மூட்டு சம்மந்தப்பட்ட வலிகள் இருந்தாலும், மெயினாக உடல் எடை குறையிறதுக்கும் உங்களுக்கு இந்த பிரண்டை வடகம் பயன்படுதுங்க. அப்போ ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறதுக்கு, மூட்டுக்கள் சம்மந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறையிறதுக்கு இது நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த பிரண்டை வடகமும் காலையில் 2 நைட் 2 டேப்லெட்டாக நீங்கள் பயன்படுத்தலாம். இரவு நேரத்தில் தூங்கும்போது இந்த பேட் கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கும் உடல் எடை குறையிறதுக்கும் வெந்நீரில் திரிஃபலா இல்லைன்னா கடுக்காய் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வெந்நீரில் கடுக்காய் பொடி இல்லைன்னா திரிஃபலா சூரணம் சேர்த்து இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும். மலச்சிக்கல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குங்க. இந்த மலச்சிக்கல் தீரணும் அப்படின்னா இரவு நேரத்தில் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க. சிம்பிளாக இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறோம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா இந்த ஒரு முறையை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நிறைய பேருக்கு ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், சரியாக பசியே இல்லைங்க அப்படின்னு சொல்வீங்க, இல்லைன்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வெயிட் கெயின் ஆகுதுன்னே சொல்லலாம். அப்போது இதற்கு சித்த மருத்துவத்தில் அஷ்டச்சூர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதனையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ அஷ்டச்சூர்ணம் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திகிட்டே வாங்கலாம். அஷ்டச்சூர்ணமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலையிலும் இரவும் நம்ம வெந்நீரில் கலந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், டாக்ஸின்ஸ் இது எல்லாமே கரைய ஆரம்பிக்குங்க. ஸோ அஷ்டச்சூர்ணமும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.